அத்வானிக்கு இப்போது பாரத் ரத்னா விருது. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று வன்முறை வெறியாட்டம் நடத்திய அத்வானி பாரத ரத்னா. யோசித்து பாருங்கள். அவருக்கு விழா, விருது வழங்குகிற விழா வயது மூப்பின் காரணமாக வர முடியவில்லை. அந்த விருதினை அவர் வீடு தேடி கொண்டு போய் கொடுக்கிறார் குடியரசுத் தலைவர். இதுவே மரபு மீறிய செயல்கள். திரௌபதி முர்மு நின்று கொண்டிருக்கிறார். இதற்கு என்ன பொருள்? அவர் பெண்மணி என்பதாலா, அல்லது அவர் கைம்பெண் என்பதனாலா, அல்லது அவர் பழங்குடியை சார்ந்தவர் என்பதனாலா என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவரா இல்லையா? அவருக்குரிய புரோட்டோகால் அடிப்படையிலான மரியாதையை தர வேண்டுமா வேண்டாமா? யோசித்து பாருங்கள். இந்த இடத்திலே திரௌபதி முர்முவை அவர்கள் அவமதிக்கவில்லை தோழர்களே, அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறார்கள். அந்த கான்ஸ்டிடியூஷன் தானே சொல்லுது. அது பத்தி பிரச்சனை இல்லை. கான்ஸ்டிடியூஷன் நாங்கள் மதிக்க மாட்டோம். ஏன் கான்ஸ்டிடியூஷனை மதிக்க மாட்டோம்? இந்த நாட்டுக்கு ஸ்டேட் ரிலிஜன் வேண்டும். அதுதான் அவங்களுடைய ஒரே போராட்டம். இவ்வளவு பெரிய யுத்தம் அவர்கள் நடத்துவதற்கு அதுதான் காரணம். மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிப்பதற்கு அதுதான் காரணம். மூன்றாவது முறையாக வந்தால் அவர்கள் செய்ய போவது அதுதான். காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதெல்லாம் ஒரு புறம். அவர்களுக்கு காங்கிரஸ் இல்லாத பாரதம், திராவிட கழகங்கள் இல்லாத தமிழகம், இதுதான் அவங்க கோரிக்கையே, அவங்க முழக்கங்களே. திமுகவை ஒழிப்பதற்கு எவன் எவனோ புறப்பட்டான், புறப்பட்டவன் எல்லாம் காணாமல் போனான். அதுதான் வரலாறு. தமிழ்நாட்டு அரசியல் திமுகவை அழிப்பதற்கென்றே நடத்தப்பட்ட தேர்தல், அது வியூகங்கள் தான், போர் வியூகங்கள் தான். ஒரு நீண்ட நெடிய அரை நூற்றாண்டு கால அரசியல் வரலாறு திமுகவை எதிர்த்து, திமுகவை குறிவைத்து நடத்தப்பட்ட அரசியல் தான். ஆனால் அவர்களால் முடியவில்லை. பெரியாரை ஒழிப்பதற்கு எவ்வளவோ முயற்சித்து பார்த்தார்கள், ஒரு சிந்தனைகளை அழித்தொழிப்பதற்கு. அண்ணாதான் அதை கையில் எடுத்தார் என்பதனால் அண்ணா ஒழியட்டும் என்று கருதினார்கள். அண்ணா இறந்ததும் முடிந்தது என்று கருதினார்கள். அண்ணாவுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் வந்தார். 50 ஆண்டு காலம் அவர்தான் தமிழக அரசியலின் அச்சாணியாக சுழன்றார். ஒன்னு எதிர்த்து பேசணும், இல்லைன்னா ஆதரித்து பேசணும். அதுதான் தமிழ்நாடு அரசியல். கலைஞர் எதிர்ப்பு, கலைஞர் ஆதரவு. இடையில யாரும் வந்து போகலாம், ஆட்சியில் இருக்கலாம். எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தார், போனார், அவ்வளவுதான். எம்ஜிஆர் வந்தார் போனார், ஜெயலலிதா வந்தார் போனார். ஆனால் அரசியல் கலைஞர் எதிர்ப்பு, கலைஞர் ஆதரவு. அதுதான் 50 ஆண்டு கால அரசியல். கலைஞருக்கு பிறகு அவ்வளவுதான். முடிந்தது பெரியாரியம், முடிந்தது அண்ணா அரசியல், முடிந்தது கலைஞர் அரசியல் என்று கருதினார்கள். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்களே, அப்படி கலைஞர் என்கிற புலிக்கு பிறந்த குட்டி புலி அண்ணன் தளபதி அவர்கள் அவரை விட 16 மடங்கு இன்றைக்கு எட்டி பாய்கிறார். அதனால்தான் எச் ராஜா சொன்னார், கலைஞரை விட இவர் ரொம்ப டேஞ்சர்னு. அவங்களுக்கு தெரியுது கரெக்டா. அண்ணன் தளபதி அவர்கள் வகுத்திருக்கிற இந்த தேர்தல் வியூகம் மோடியை நடுங்க வைத்திருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய முடியும், ஹேமந்த் சோரனை கைது செய்ய முடியும். தளபதி ஸ்டாலின் அவர்களை அவர்களால் சீண்ட முடியாது. ஆனால் இதுவெல்லாம் இவருக்கு வைக்கிற செக். பாருங்க, முதலமைச்சராக இருந்தாலும் கைது செய்வோம், கெஜ்ரிவாலை கைது செய்து விட்டோம், ஹேமந்த் சோரனை கைது செய்து விட்டோம். உங்கள் அமைச்சர் பாலாஜியை உள்ளே தள்ளி 1 ஆண்டு ஆக போகிறது. நாங்கள் நினைத்தால் பொன்முடியை பதவியை உடனே பறிக்க முடியும். இதெல்லாம் இவரை சுத்தி சுத்தி வைக்கிற செக். ஆனால் அதற்கெல்லாம் அசரக்கூடிய ஆள் அல்ல. ஏனென்றால் இவர் பெரியாரின் மடியில் தவழ்ந்தவர், பேரறிஞர் அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர், கலைஞரின் பாசறையில் பயின்றவர். அதனால் அண்ணன் தளபதி அவர்கள் கொஞ்சமும் அதை பற்றி கவலைப்படவில்லை, அஞ்சவில்லை, பின்வாங்கவில்லை. அருமை தோழர்களே, இந்த பாசிச பாஜக அரசு தேர்தல் அறிக்கையை ஒரு முறை நாம் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும். பாஜக தேர்தல் அறிக்கை, காங்கிரசின் தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கை, விசிக தேர்தல் அறிக்கை, இடதுசாரிகளின் தேர்தல் அறிக்கை நமது சிந்தனை என்ன என்பதை வெளிப்படுத்துகிறது. நாம் அன்றின் ஒற்றை இலக்கு என்பது சமூக நீதிதான். ஏன் சமூக நீதி வேண்டும்? விளிம்பு நிலை மக்கள் வலிமை பெற வேண்டும். ஏன் விளிம்பு நிலை மக்கள் வலிமை பெற வேண்டும்? காலம் காலமாக இவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள், கல்வி மறுக்கப்பட்டவர்கள், அதிகாரம் பறிக்கப்பட்டவர்கள். அதனால் என்ன போராடினாலும் மேம்பெற முடியவில்லை.